மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் உட்பட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களின் கூட்டமைப்பினர் 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 21ஆம் தேதி பள்ளி கல்வி முதன்மை செயலாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படாத நிலையில் கடந்த 26ஆம் தேதி ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தனர். இதைத் தொடர்ந்து வியாழனன்று தமிழகம் முழுவதும் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் வேலை நிறுத்தம் செய்தனர். இதுகுறித்து திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற பொதுச் செயலாளர் மீனாட்சி சுந்தரம், தமிழக அரசு ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் என்றும் பழைய பங்களிப்பு ஓய்வூதிய முறையினை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும், பங்கேற்பு ஓய்வு திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், தமிழ் வழி கல்வியை தொடர வேண்டும், தகுதி தேர்வை ரத்து செய்ய வேண்டும், நடுநிலைப் பள்ளிகளிலே தமிழ் மற்றும் வரலாறு பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு நாடு முழுவதும் 96,000 பேர் இந்த வேலை நிறுத்தத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள். எனவே இதற்கு பின் நாங்கள் பொதுக்குழு கூடி இறுதிக்கட்ட போராட்ட திட்டத்தினை வகுக்க இருக்கிறோம். அந்த போராட்டம் அரசையே ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். தங்களுடைய கோரிக்கைகள் மீது அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் விரைவில் மாநிலம் தழுவிய மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மீனாட்சி சுந்தரம் தெரிவித்தார்.